ஹலோ மக்களை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல். அதாவது நம்ம தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக குடும்ப தலைவி சரிங்களா, அந்த மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 அவங்க வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லி ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பானது இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அனைத்து பயனாளிகளுக்கும் இது இந்த ஒரு ரூபாய் 3000 கிடைக்குமா, இல்லை யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த அமௌண்ட் நமக்கு எப்போ நம்ம வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நகை கடன் தள்ளுபடி பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஆனது வெளியிட்டிருக்காங்க. விவசாய கடன் தள்ளுபடி பற்றும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆனது வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த வங்கிகளில் இதெல்லாம் தள்ளுபடி செய்ய போகிறாங்க என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். மற்றும் இந்த பெட்ரோல் கேஸ் சம்மந்தமான பார்த்தீங்கன்னா பல இஷ்யூ இப்போ போயிட்டுருக்கு. இதெல்லாம் கிடைக்காதான்னு சொல்லி. ஸோ அது என்ன என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு மூலம் கிடைக்கப்பெறும் பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போர் நடந்துட்டுருக்கு சரிங்க. அந்த பதிலை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏகப்பட்ட பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களாகவே கேட்டுட்ருக்கீங்க. இந்த பெட்ரோல் டீசல் மற்றும் இந்த ஒரு கேஸ் சரிங்களா, இதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா சில வதந்திகளை நம்பி பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் ஏற்பட்டு கொண்டு இருக்காங்க சரிங்களா. அதாவது இப்போ போர் நடந்துட்டுருக்கு. இந்த ஈரான் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா போர் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் கிடைக்காதா, இந்த பெட்ரோல் கிடைக்காதா, ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் முற்றுகையிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குழப்பமும் பட தேவையில்லை. நமக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மூலம் தான் நமக்கு கடல் வழியாக நமக்கு கிடைக்கப்படுகிறது சரிங்களா. ஏகப்பட்ட பெட்ரோல் நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது நமக்கு. ஸோ அதனால நீங்கள் பெட்ரோல் கிடைக்காம போயிடும் சொல்லி யாருமே பயப்பட தேவையின்ற ஒரு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு கேஸ் தான் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடாகும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப்படுத்துவதற்கான கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மற்றும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குது சரிங்களா. அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த ஹோட்டல்களுக்கு போகக்கூடிய கேஸ் தான் இப்போதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க, தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. நமக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக சரிங்களா. மற்றபடி இந்த வீட்டு உபயோகம் படுத்தும் கேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நம்மகிட்ட கேஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு மத்திய அரசு சைடில் பார்த்தீங்கன்னா தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மற்றும் இந்த பெட்ரோல் டீசல் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் ஏற்படாதுன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சைட்லேருந்து நமக்கு தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஸோ அதை நினைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பெட்ரோலுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அந்த போருக்கும் சரிங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஹலோ மக்களே, அதாவது இப்போ நம்ம தமிழக அரசு சரிங்களா, முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பானது இப்போ வெளியிட்டிருக்காங்க. நம்ம மகளிர் உரிமை தொகை, அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுறவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 எப்போ வேண்டுமானாலும் அங்கே வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படலாமா ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வருகின்ற அந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 1000, 2000, 2500 ரூபா, 3000 தருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்தில் கொண்டு மக்கள் ஈர்க்கும் வகையில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி 5000 நம்ம தமிழக அரசு கொடுத்துருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தீங்கன்னா 3000 இந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா 3000 அறிவிக்கப்படலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மகளிருக்கு இந்த ரூபாய் 3000 அறிவிக்கப்படலாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியிட்டிருக்காங்க. எப்போ வேண்டுமானாலும் வங்கி கணக்கில் வர வைக்கப்படலாம். இந்த 5000 எப்படி நமக்கு திடீர்னு கிடைக்கப்பெற்றதோ ஸோ அதே போன்று இந்த மாதம் இந்த 15ஆம் தேதிக்குள் எப்போ வேண்டுமானாலும் இந்த ஒரு ரூபாய் 3000 வர வைக்கப்படலாம் சொல்லி ஒரு சூப்பரான ஒரு தகவலானது இப்போ வெளியிட்டிருக்காங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த நகை கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா இப்போது அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிரச்சாரத்தின் போது நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போன்று இப்போ நம்ம தமிழக அரசு முதல்வர் அவர்கள் 8 சவரனுக்குட்பட்ட நகைக்கடன் இந்த கூட்டுறவு வங்கியில் வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் சொல்லி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டும், மற்றும் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்கன்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஆனது இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு அப்டேட்டாக தான் இது இருக்கும். ஸோ இதெல்லாம் தள்ளுபடி பண்ணோன்னா நிறைய விவசாயிகள் பயன்பெறுவாங்க. அந்த நகை கடன் வச்சவங்களாக இருக்கட்டும், மகளிர்களாக இருக்கட்டும், பயிர்க்கடன் இந்த விவசாயிகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட்லாம் வெளியாகி கொண்டு போயிட்டு இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வேண்டுமானாலும் வெளியாகலாம். இன்றைக்கி வெளியாகலாம், நாளைக்கு வெளியாகலாம்,
அதே போன்று இந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேண்டுமானாலும் நம்ம தமிழக மக்களுக்கு வந்து வர வைக்கப்படலாம்னு சொல்லி நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். சரிங்களா? சுகைஸ் அவ்வளோதான். இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ண முடியாத பட்சத்தில் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வராதுன்னு சொல்லி தான் நம்ம மத்திய சைட்லேருந்து நமக்கு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேனில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக வேண்டாம்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.